கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுற்றித் திரிந்த இந்த கருங்குயில் பிக்பாஸ் கனவில் சென்னைக்கு வந்து கண்டமானதால் தன்னுடைய கிராமத்திற்கே சிறகொடிந்து செல்கிறது அப்படின்னு முனியம்மா அக்கா பிக்பாஸ் வீட்டில இருந்து எவிக்ட் ஆகி போறப்ப கண்டிப்பா யாரு வீடியோ போடுறாங்களோ இல்லையோ, ஏன்னா நான் வீடியோ போடுவேன். அக்காவுக்கு அவசரம், நான் வீடியோ போட்டுட்டேன், நீ உடனடியாக வீடியோ போட்டு அப்லோட் பண்ணு, என்னுடைய நாத்தனார் உன்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாடி. கிராமத்தில் வந்து நீ பொழப்பு தலப்பை பார்க்கறத விட்டுட்டு பிக் பாஸ் மாதிரியான ஷோக்குள்ள போகிறதுனால 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க பாரு. அதுவும் இந்த கண்ணாடி போட்ட சிகப்பு சட்டக்காரன் வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், அதனால் நீ பிக் பாஸுக்கெல்லாம் போகாத அப்படின்னு முனியம்மாவுடைய நாத்தனார் ஃபோனை போட்டு முனியம்மாவுக்கு சொல்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முனியம்மாவுடைய நாத்தனாரும் நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். நாத்தனாரே நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முனியம்மாவை நோக்கி நம்ம வச்ச கேள்விகளுக்கு முனியம்மா அவர்கள் எதிர்வினையாற்றியிருக்காங்க. நேற்று முனியம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பிரியவர்ஷினியை கொச்சையாக பச்சை பச்சையாக பேசியிருந்தாங்க. விரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா, பொழந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா, கப்பெடுத்து காட்டுறா, அப்படிலாம் பேசியிருந்தாங்க. ஏமா ஒரு சக போட்டியாளரை இந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தனமாக பேசுறியே, இது எந்த விதத்திலமா நியாயம் அப்படின்னு முனியம்மாவை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். நம்ம கேள்வி எழுப்பின கொஞ்ச நேரத்திலேயே முனியம்மா அக்கா வீடியோவை டெலீட் பண்ணிருச்சு. அக்கா நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சேக்கா, அந்த வீடியோவை அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே. அதாவது நம்ம பண்ணக்கூடிய செயல் முக்கியம் இல்லை, பண்ணதுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய விளைவுகளை ஒருத்தன் எதிர்கொள்றான் பாரு, அவன் தான் உண்மையான தைரியசாலி. நீ ஒரு வீடியோவையே உன்னால் வந்து முழுசாக வந்து போட முடியலையே, அதை மக்கள் முழுசாக பார்க்கட்டும்னு உன்னால் விட முடியலையே, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் 100 நாள் இருந்து அந்த 20 போட்டியாளர்களை மிரட்டிடுவேன்னு ஒரு தரப்பு உன்னையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்க தான் கோழி குஞ்சு. புரியுதா? கோழி குஞ்சு ஒரு நாள் குழம்புல கொதிக்கத்தானே போகுது அப்படின்னு அக்கா சொல்லுது. ஆனால் குழம்புல கொதிக்க போற அந்த கோழி யாரு அப்படிங்கிறத அக்கா சொல்ல மறந்துருச்சு. நான் சொல்லவா? அக்கா கிட்ட நம்ம எதையும் தப்பா கேட்கல. அக்கா நீ வந்து விஜய் டிவியுடைய சொம்பாக மாறி விஜய் டிவிக்கு ஆதரவா இப்படி முட்டு கொடுக்குறியாக்கா? விஜய் டிவியில் 2 முட்டை போட்டாங்க, கூடவே 4 பேர் வந்து காவலுக்கு வர்றாங்க, வண்டியில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க, டயத்துக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, ஆஹா ஓஹோன்னு பேசுறியாக்கா? பிரியவர்ஷினி அப்படிங்கிற பொண்ணுக்கும் அந்த சேனலுக்கும் பஞ்சாயத்து. அந்த பொண்ணு சேனலுக்கு எதிராக நைட்டி போட்டு போய் வந்து இன்டர்வியூ கொடுக்குது. அதில் உனக்கு என்னக்கா பிரச்சனை? ரிஜெக்ட் ஆன எல்லாரையும் பற்றி, பிரியவர்ஷினியை பற்றி நீ எதுக்குக்கா வீடியோ போட்டு இந்த கிளி கிளிக்கிற, காரி துப்புற, கழுவி ஊத்துற அப்படின்னு கரெக்டாக கேட்டுவிட்டானே. ஐயோ நம்மளுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிட்டானே, இவனை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அக்கா யோசிச்சு நேரடியாக இவன் பேரை சொன்னால் நம்ம மாட்டிக்குவோம். அதனால் இன்னைக்கு வந்து ஒரு நாத்தனார் கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கு அக்கா. அதுவும் அக்காக்கு அவசரம், அதெல்லாம் முடியாது, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ உடனே வீடியோ போட்டே ஆகணும். அக்கா நீ ஆசைப்பட்டு அதை நாங்கள் வந்து செய்யாமல் இருந்திருக்கோமா? அதுவும் நான் செய்யாமல் இருந்திருக்கேனா? முதல்ல கிராமத்து பின்புலத்திலிருந்து போகக்கூடிய ஒரு நபர் முனியம்மாவுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் இல்லையா? அதனால் உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதையும் பேசுவோம், கெட்டதையும் பேசுவோம். நீ நல்லதெல்லாம் பேசக்கூடாது, என்கிட்ட இருக்கிற கெட்டதை மட்டும்தான் எடுத்து பேசணும்னு நீ ஆசைப்பட்டா என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியுமாக்கா? முதல்ல ஒரு சக போட்டியாளராக மதிக்கணும். சக போட்டியாளருங்கிறத விட ஒரு மனுஷனா மதிக்கணும். ஒரு பொண்ணு ஏதோ அட்டென்ஷனுக்காக அவ நைட்டி போட்டு வந்திருக்கா, அது தப்பு தான். அதுக்காக வாய்க்கு வந்ததை நீ பேசுவியா? அவ பண்ணது தப்பு தான், அதை நாங்களே காரி துப்பியிருக்கோம், கழுவி ஊற்றிருக்கோம். உன்னையும் காரி துப்ப வேணான்னு சொல்லலை, கழுவி ஊற்ற வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு விமர்சனத்தை எப்படி எடுத்து வைக்கணும்னு இருக்குல்ல. விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா, பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்த்து பேசுறது, அதுவும் ஒரு பொழுது தளத்தில் யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்மில் நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா அதை கண்டித்து 4 பேர் வீடியோ போட தான் செய்வான். யூடியூப் சேனல்லையே நீ இந்த கிளி கிளிக்கிற அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் உன்னுடைய சக போட்டியாளர்களை நீ என்ன கிளி கிளிப்ப? அதைத்தான் நாங்கள் ஆடியன்ஸ்கிட்ட எடுத்து சொல்கிறோம். டே ஏமாந்துடாதீங்கடா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிடாதீங்கடா. முனியம்மாங்கிற கேரக்டரை யூடியூப் சேனலில் மட்டும் பார்த்துட்டு இதுதான் முனியம்மா அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்கடா. பிக் பாஸ் வீட்டில் 106 நாள் 100 கேமரா, அதுக்கு முன்னாடி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அக்கா பக்காவாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கும்டா அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு முனியம்மாவுடைய உண்மை முகம் இதுதான் அப்படின்னு எடுத்து காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அக்கா நான் பேசுறதுக்கு எதனால் இப்படி ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத மக்களாகிய உங்கள்கிட்ட நான் சொல்லி தானே ஆகணும். அக்கா
அக்கா மேலே ஒரு அலிகேஷன் வருது. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு யூடியூப்பை கற்றுக் கொடுத்தது தருண் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலு. அவங்களே வந்து இவங்க முதுகுல குத்திட்டாங்க. அவங்களுக்கே வந்து இவங்க கால் பண்ணி மிட் நைட்டில் அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஏற்றி விட்ட ஏணியவே வந்து எட்டி உதைச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு முனியம்மா மேலே வருது. எவனோ ஒருத்தன் யூடியூப் சேனலில் கமெண்ட் போடுறான் அப்படின்றதுக்காக அதை நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய அஃபிஷியல் மிஸ்டர் செய்யோன் ஐடியிலேருந்து முனியம்மாவிற்கு கமெண்ட் போடுறேன். இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறேன். ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், ஆமாம் தம்பின்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லை தம்பின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த அக்கா கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அக்கா எனக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்ட வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுது. அந்த கமெண்ட்டையாவது நீ வச்சுருந்தியா? அதையும் டெலீட் பண்ணி விட்டுருச்சு. போட வேண்டியது டெலீட் பண்ண வேண்டியது, போட வேண்டியது டெலீட் பண்ண வேண்டியது. ஒரு கருத்து சொல்கிறோம்னா அந்த கருத்தில் நிற்கணும் ஸ்ட்ராங்காக. நீ பிக் பாஸ்க்குள்ளே போய் கருத்தை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பியா? நீ விட்ட வார்த்தைகளை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டெலீட் பண்ணிட முடியுமா? 24/7 மக்கள் பிக் பாஸை லைவ்ல பார்த்துட்டு இருக்கான். நீ பேசுனதை வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி அப்படிலாம் போட முடியாது. 1 hour எபிசோடில் வேணால் போடலாம், ஆனால் 24/7 அது முடியாது. அதனால் உன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மாற்றிக்க. நிறை குறை ரெண்டுமே இருக்கக்கூடியது தான் ஒரு மனுஷன். ஒரு நாணயம் அப்படின்னா 2 பக்கங்கள் இருக்கும். முனியம்மாவிற்கும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். முனியம்மா இன்னைக்கு வீடியோவில் பேசும்போது சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு பயங்கரமாக கோவம் வரும், என்னால் கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டலை அப்படிங்குது. பிக் பாஸ்க்குள்ளே உன்னை காட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை உன்னால் தாங்கிக்க முடியல. ஏன்னா காமன் மேனுங்கிறது 1 hour எபிசோடாக தான் டெலிகாஸ்ட் ஆகுது. பிக் பாஸில் 1 hour எபிசோடும் வரும், 24/7 வரும். மக்கள் இதை விட 100 மடங்கு அதிகமாக அந்த ஷோவை பற்றி பேசுவாங்க. இப்போ உனக்கு எதிராக வர்ற விமர்சனத்தை விட 100 மடங்கு அதிகமாக உனக்கு எதிராக விமர்சனம் வரும். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒவ்வொருத்தருக்கும் உட்கார்ந்து பதிலடி கொடுத்துட்டு இருப்பியா? நீ உன்னுடைய சக போட்டியாளர் பிரியவர்ஷினியை கேவலமாக கீழ்த்தனமாக பேசியது தவறு. அப்படி தவறு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுனால தான், புரிஞ்சதுனால தான் அந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணியிருக்க. நீ தப்பே பண்ணலைன்னா இப்போ வரைக்கும் அந்த வீடியோங்கிறது இருந்திருக்கும். நல்ல வேளை உன்னுடைய சேனல் பார்வையாளர்கள், பொதுமக்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால முனியம்மாவுடைய உண்மை முகம் இதுதான். முனியம்மா அப்படிங்கிற நபர் விஜய் டிவியுடைய குரலாக ஒலிக்குது, ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன்ட்டுக்கு எதிராக பேசுது, பிரியவர்ஷினிக்கு எதிராக கேவலமாக கீழ்த்தனமாக பேசுது அப்படின்னு உன்னுடைய உண்மை முகத்தை இருக்கிறவன் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கிறப்போ உனக்கு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தில் நீ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்து கோழி குஞ்சுக்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நாத்தனார் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போவும் சொல்கிறேன், முனியம்மா அப்படிங்கிறது ஒரு கல் மாதிரி. அந்த கல்லை யூடியூபர்கள் வந்து சிற்பமாக செதுக்கிட்டு இருக்காங்க. முனியம்மாட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. இது வந்து உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதில் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எவனுக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு இருக்கக்கூடிய குறைகளை நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சுட்டி காட்டுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு உன்னை மாற்றிக்கிட்டு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனன்னா இப்போ உன்னை மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ இதை விட அதிகமாக பிடிக்கும். நீ நினச்சதெல்லாம் நடக்கும். இல்லை, யூடியூபர்களெல்லாம் வந்து கேவலமானவங்க, காசுக்காக அவங்க என்ன வேணால் பேசுவாங்க அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா ஒன்றை நீயே ஏமாத்திக்கிறதா அர்த்தம். அப்படிங்கிறது தான் முனியம்மாவுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்வது. சரி, மக்களாகிய நீங்கள் முனியம்மா சொன்ன நாத்தனார் கதை, அந்த நாத்தனார் கதையை நாராக கிழிச்ச என்னுடைய கதை, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.